மார்ச் மாதம் 21ஆம் தேதி அதிகாலை 2:05 இருக்கிறது நேரம். யூகே இப்பொழுது அமெரிக்காவினுடைய விமானங்கள், குறிப்பா யுத்த விமானங்கள் தங்களுடைய படைத்தளங்கள்ல இருந்து தரையிறங்குறதுக்கு அல்லது அங்கிருந்து புறப்படுறதுக்கு ஈரான்ல இருக்கிற முக்கியமான, அதாவது ஹோர்முஸ் கால்வாயினுடைய ஏவுகணை தளங்கள், இந்தந்த இடங்கள்ல தான் ஹோர்முஸ் கால்வாய் வழியாக போகின்ற கப்பல்களுக்கு ஈரான் தாக்குகிறதோ அந்த தளங்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு தங்களுடைய படைத்தளங்களை அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் பாவிக்கலாம் அப்படின்ற அனுமதியை வழங்கியிருக்காங்க. ஏற்கனவே அங்கிருந்து விமானங்கள் புறப்பட்டு செல்கிறது. ஆனாலும் கூட பெரியளவாக இந்த ஆதரவு மாதிரியான கருத்துக்களை யூகே இதுவரைக்கும் வெளியிடலை. இது முதல் தடவையாக இவங்க வெளியிட்டிருக்காங்க. இதுதான் இப்பொழுது பெரிய அளவாக இப்பொழுது சர்வதேச ரீதியில் பேசப்படுது, சர்வதேச ஊடகங்கள்ல அதிகமான செய்தியாக பார்க்கப்படுது. ஒரு பிரேக்கிங் நியூஸ் என்று கூட சொல்லலாம். ஒரு சில மணித்தியாலங்களுக்கு முதல்ல யூகே என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, இந்த போர்ல நாங்க நேரடியாக இணைந்து கொள்வதற்கு எந்த விதமான ஆர்வமும் இல்லை, அது தொடர்பாக எந்த விதமான எண்ணமும் எங்களிடம் இல்லை. ஆனால் அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் இருக்கிற யூகேல அங்கிருந்து விமானங்களை இயக்கிறதுக்கு அல்லது யூகேனுடைய விமான படைத்தளங்களை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் அனுமதி வழங்கியிருக்கோம், அவ்வளவுதான். ஆனால் இது பாதுகாப்பு நிமித்தம் காரணமாகத்தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கு மாறாக இந்த தகவலை இப்பொழுது யூகே வெளியிட்டிருக்காங்க. இது ஒருவான பெரிய விமர்சனங்களும் யூகே மேல முன்வைக்கப்படுது. யூகேனுடைய எதிர்க்கட்சி என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு அனுமதி பெற்றுத்தானா நீங்க இதற்கான அறிவித்தலை கொடுத்தீங்க, இந்த மாதிரியான பல கேள்விகள் இப்பொழுது கேட்கப்பட ஆரம்பித்திருக்கு. அதுல இன்னும் ஒரு விஷயத்தை பிரிட்டன் சொல்லியிருக்காங்க என்னன்னா, ஈரானுடைய இலக்கு யூகேனுடைய நிலம் அல்லது முக்கியமான தளங்கள் மீது இருக்கக்கூடாது, எந்த வகையிலும் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நேற்று ஈரான் ஒரு முக்கிய விஷயத்தை சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, யூகேனுடைய படைத்தளங்களை பயன்படுத்தி அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் அங்கிருந்து புறப்பட்டு ஈரானை தாக்குகிறது. அப்படி பார்த்தா யூகே இந்த போர்ல இணைந்திருக்கிறது என்றுதான் அர்த்தமாகிறது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அறிக்கை இருந்தது. அதுக்கு பிறகுதான் யூகே சொல்லியிருந்தாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லி. ஆனா அடுத்தடுத்த மணித்தியாலங்கள்ல யூகே இந்த விடயங்களை அறிவிச்சிருக்காங்க. என்ன விஷயத்துக்காக இந்த திடீர் முடிவு அப்படின்றது தான் இப்ப இருக்க கேள்வி. ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் யூகேனுடைய யுத்த கப்பலை ஹோர்முஸ் கால்வாய் அந்த பகுதியை காப்பாற்றுவதற்கு அல்லது அங்கிருக்கிற கப்பல்களுக்கான பாதுகாப்பை வழங்குறதுக்காக அவங்களுடைய கப்பலை கேட்டிருந்தார். ஆனால் யூகே பெரிய அளவாக அதுக்கு ஆர்வம் காட்டல. அமெரிக்காவும் யூகேயும் மிக நெருக்கமான நாடுகள். எனவே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற இந்த உறவின் காரணமாக அவங்களும் சேர்ந்து இதோட பயணிக்க போறாங்களா என்ற மாதிரி இப்ப கேள்விகள் எழுந்திருக்கு. இனி வரப்போற மணித்தியாலங்கள்ல இது தொடர்பான மேலதிக தகவல்கள் வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த போர் இப்படியே நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பக்கம் இப்பொழுது ரஷ்யா தன்னுடைய வேலையை காட்டிக் கொண்டிருக்குன்னு சொல்லலாம். காரணம் சொன்னா, இப்பொழுது பெரிய அளவாக எண்ணெய் தட்டுப்பாடு இருக்கு உலகத்துல. ரஷ்யா இப்பொழுது எண்ணெய் விற்பனையில மிகப்பெரிய அளவுல வெற்றி கொண்டு வருவதாக சொல்லப்படுது. குறிப்பாக மேலத்தைய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கு இப்பொழுது எண்ணெய் விநியோகத்தை ரஷ்யா செஞ்சு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவாக சீனாவுக்கான எண்ணெய் விநியோகத்தையும் அவங்க செஞ்சு வராங்க. ஏற்கனவே ரஷ்யாவுக்கான எண்ணெய் வாங்குற தடையை, ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குற தடையை அமெரிக்கா விதித்திருந்தது. காரணம் உக்ரைன் போர் நடந்து கொண்டிருப்பதால. இதை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தளர்த்தி இருந்தார். ஒரு மாசத்துக்கு தளர்த்தி விடுற, நீங்க தேவையான எரிபொருளை ரஷ்யாட்ட இருந்து வாங்கிக் கொள்ளுங்க இப்போதைக்கு ஹோர்முஸ் கால்வாய் திறக்கும் வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததுக்கு இணங்க இப்ப ரஷ்யா எண்ணெய் விற்பனையில மிகப்பெரிய அளவில் உயர்ந்து வருகிறது. கிட்டத்தட்ட 2 கிழமையில மாத்திரம் $777 மில்லியன் எண்ணெய் வித்திருக்காங்களாம். பெரிய அளவான ஒரு தொகைக்கு எண்ணெய் வித்திருக்காங்க. இனி வருகின்ற நாட்கள்ல இது இன்னும் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது. இதுல ஒரு முக்கியமான தகவல் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, ரஷ்யாவிலிருந்து சீனாவுக்கு சென்ற 2 மிக முக்கியமான எண்ணெய் டேங்கர்கள் திசை மாற்றப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 28ஆம் தேதி, பிப்ரவரி 28ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு வரைக்குமான காலப்பகுதிக்குள்ள ஹோர்முஸ் கால்வாய் வழியாக இதுவரைக்கும் ஒரு 100க்கும் குறைவான கப்பல்கள் தான் பயணித்திருக்கிறது. அதுவும் ஈரானுடைய அனுமதி பெற்ற கப்பல்கள், அவர்களுக்கு நட்பு நாடுகளுக்கான கப்பல்களாக மாத்திரம்தான் இருந்திருக்கு. சாதாரணமான நாட்கள்ல இந்த ஹோர்முஸ் கால்வாயில கிட்டத்தட்ட 138 முதல் 150 கப்பல்கள் பயணிக்குமாம். அப்படி பார்த்தா 95% கப்பல்கள் இந்த பயணத்துல
நிறுத்தப்பட்டிருக்கிறது, அகற்றப்பட்டிருக்கிறது. இதோட இன்னும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதாவது அமெரிக்காவுடைய 2500 கடற்படை வீரர்களோடு இப்பொழுது ஒரு கப்பல் மத்திய கிழக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே இருக்கின்ற வீரர்களோடு அவர்களுக்கு உதவிக்காக இந்த 2500 கடற்படை வீரர்களும் ஒரு யுத்த கப்பலும் இப்பொழுது மத்திய கிழக்குக்கு வந்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு பெரிய அளவான இந்த யுத்தத்தினுடைய அடுத்த கட்டம் அல்லது இதை தொடர்வதற்கான ஒரு வழியாக கூட இது இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. ஈரானுடைய இன்றைய ஏவுகணை தாக்குதலால இஸ்ரேலினுடைய மிக பழமையான நகரமான ஜெருசலம் சிட்டியில் உள்ள மிக மிக பழமையான கட்டிடங்கள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளையும் புகைப்படங்களோடு சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருக்காங்க. எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்ய முடியாம தவித்துக் கொண்டிருக்கின்ற நாடுகள் தங்களுடைய நிர்வாகங்களை, குறிப்பாக வேலைத்தளங்களை வீட்டிலிருந்தே வேலை செய்வதற்கான அனுமதியை பெற்று வராங்க. நிறைய நாடுகள் இதை செய்யுங்க அப்படின்ற கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க பல அமைப்புகள். காரணம் எரிபொருள் தட்டுப்பாடு, மின்சார துண்டிப்பு என்று பல நாடுகளுக்கு இப்பொழுது வந்து கொண்டிருப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான நாடுகள் இந்த முடிவில் இப்போ இருக்காங்க. இந்த கிழமையில பல நாடுகள் அறிவிக்க போறாங்க வீட்டில இருந்து வேலை செய்யக்கூடிய, அல்லது கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, கொரோனா காலத்தில் அந்த லாக்டவுன் பண்ண மாதிரி இருக்க போகுது பல நாடுகள் அப்படின்ற மாதிரி தான் இப்போ எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு நிலைமை சென்று கொண்டிருக்கிறது. கச்சா எண்ணெயுடைய விலை இன்றும் அதிகரித்திருக்கிறது. 107, 108, இப்பொழுது $109 மாறி இருக்கிறது. போன கிழமையில $119 கூட போனது. இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது $69, $70 இருந்தது இந்த கச்சா எண்ணெயுடைய விலை. இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. நேற்று ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம்னா, சர்வதேச ரீதியில கச்சா எண்ணெயுடைய விலை $1 அதிகரித்தால் இலங்கையில் ஒரு லிட்டருக்கான எரிபொருள் விலை $2 அதிகரிக்கும்னு சொல்லியிருந்தார். எனவே கிட்டத்தட்ட இப்பொழுது $35-40 மேல் அதிகரிச்சிருக்கிறது ஒரு மாதத்துக்குள்ள, இந்த 22 நாட்கள்ல மாத்திரம். அடுத்து வரப்போற எரிபொருள் விலையேற்றத்துல பெரிய அளவான எரிபொருள் விலையேற்றம் இலங்கையிலையும் இருக்கும். இது எல்லா நாடுகளிலும் இருக்கு, இலங்கைக்கும் இது பொருந்தும். அதோட இந்திய ரூபாவுடைய மதிப்பு குறைந்திருக்கிறது. வரலாற்றில் இல்லாத அளவு இந்த குறைவு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஒரு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபா $93 கடந்திருக்கிறது. அதோட இந்தியாவுடைய மிக முக்கியமான ஒரு விமான சேவை நிறுவனமான ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு விமானம் டெல்லியிலிருந்து கனடாவுக்கு புறப்பட்டிருக்கு. இந்த விமானம் போயிங் 7720L அப்படின்ற விமானம். இந்த விமானம் சீனாவுடைய நகரங்களுக்கு மேல பறந்து கொண்டிருக்கும் போது மீண்டும் திரும்பி டெல்லியில தரையிறங்கி இருக்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ரக விமானங்கள் கனடாவில் தரையிறங்கிறதுக்கு அனுமதி இல்லை. அப்படியானா இந்த விமானம் ஏன் பறந்ததுன்னு சொன்னா, இந்த விமானத்தை மாறி அனுப்பியிருக்காங்க. அதாவது பிழையான ஒரு விமானம் பறந்து கொண்டிருந்திருக்கிறது. அதுக்கு பிறகுதான் இதை தெரிந்து கொண்டு இந்த விமானம் மீண்டும் திரும்பி இருக்கு. கிட்டத்தட்ட 7 முதல் 8 மணித்தியாலங்கள் இந்த விமானம் வானில பறந்திருக்கு. இந்த விமானம் 1 மணித்தியாலம் பறப்பதற்கு, வானில பறக்கிறதுக்கு 8 முதல் 9 டன் எரிபொருள் வேணும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பெரிய அளவான விமானம், பெரிய அளவான செலவையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு விமானம் மாறி அனுப்பப்பட்ட அல்லது அனுமதி இல்லாத விமானம். அதாவது கனடாவில் இறங்கக்கூடிய அல்லது எந்தாவது ஒரு விமான நிலையத்தில் இறங்கக்கூடிய அனுமதி இல்லாத ஒரு விமானம் மக்களையும் ஏற்றுக்கொண்டு பறந்தது மிகப்பெரிய அரிதான சம்பவமாக இது பார்க்கப்படுது. ஒரு கவலைக்குரிய செய்தி, உலகத்திலேயே மிக பழமையான ஒரு வானொலி சேவை, சிபிஎஸ் செய்தி நிறுவனத்துக்கு சொந்தமான வானொலி சேவை, கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேல் தன்னுடைய சேவையை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு வானொலி சேவை நிறுத்தப்படுவதாக அந்த நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது மார்ச் 22ஆம் தேதி முதல் இந்த 100 ஆண்டுகளை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த வானொலி சேவை நிறுத்தப்படுகிறது. இதற்கு காரணமாக நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்பொழுது இருக்கின்ற நிகழ்ச்சி திட்டங்கள்ல மாற்றமின்மை, அதோட வானொலிகள், பழமையான வானொலி சேவைகள்ல இருக்கிற ஆர்வம் மக்கள் மத்தியில குறைந்தமை, இப்பொழுது இருக்கின்ற டிஜிட்டல் தாக்கம், டிஜிட்டலுடைய மிகப்பெரிய அளவான தாக்கம், இதெல்லாமே தான் இதற்கு காரணம்னு சொல்லித்தான் அவங்களுடைய நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வானொலி சேவையில் கிட்டத்தட்ட 60 ஊழியர்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க. இந்த வானொலி சேவை நிறுத்தப்படுவதால கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான வானொலி தொடர்புகள் இல்லாமல் போகுது. இதோட தொடர்புபட்ட வானொலி தொடர்புகளும் இல்லாமல் போகுது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. பொதுவாக வானொலி சேவைகள் இப்பொழுது இந்த மாதிரி ஒரு நிலைக்கு செல்வது என்ன பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம். அதுவும் மிகப்பெரிய ஒரு நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு வானொலி சேவை, அமெரிக்காவுடைய மிகப்பெரிய நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு வானொலி சேவை, அதுவும் 100 வருஷம் பழமையான ஒரு வானொலி சேவை
நிறுத்தப்படுவது கவலைக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுது. பிபிசி இந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. எனவே இந்த செய்திகள் தான் கடந்த மணித்தியாலங்களில் வந்திருக்கின்ற மிக மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கமாக இருக்கு. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.